அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான வணக்கங்கள். இன்று நாம் உங்களோடு பேச இருக்கும் தகவல் ஞானம் பற்றியது. ஞானம், விஸ்டம், கியான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பாஷை. விஸ்டம் ஆங்கிலம், கியான் ஹிந்தி, ஞானம் தமிழில் சொல்கிறோம். ஸோ இப்படியெல்லாம் இந்த ஞானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஞானம்னா என்ன? ஞானம் பிறந்துருச்சு அப்படிங்கிறாங்களே. எல்லாருக்கும் அறிவுன்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் நம் 6 அறிவு படைத்த மனிதர்கள். ஆனாலும் ஒரு விஷயத்தில் சொல்லுவாங்க, புத்தர் ஞானம் அடைஞ்சார் அப்படின்னு. புத்தர் ஞானம் அடைஞ்சாருன்னா எல்லா மனிதனும் ஞானம் அடைகிறான், அது வேறு விஷயம். ஞானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அறிவினுடைய நிலையில் ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு வருவது. இப்போ புத்தர் ஞானம் அடைஞ்சாருன்னா புத்தர் அவருக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையில் ஒரு மோசமான அனுபவங்களை சந்திச்சிருக்கார். இது எல்லாத்தையும் கடந்து போய் ஒரு சமநிலைக்கு வந்து அதையும் தாண்டி மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்நிலை, அதாவது அவரு சொல்லலை எதையுமே, அவரை பின்பற்றினவங்க வெளியில் இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு ஒரு கணக்கு ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவர் என்ன சொல்ல நினச்சாரோ, அவர் என்ன அவங்களுடைய சீடர்கள்கிட்ட சொன்னாங்களோ, அவர் சொன்னாரோ அதையெல்லாம் அவங்க வெளியில் சொல்லி அது அந்த காலகட்டத்திலேருந்து ஞானம் அடைஞ்சார். அப்போ அறிவின் தெளிவு, அறிவு அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அந்த அறிவிலையும் தெளிவான அறிவை பெறுவது ஞானம். ஒரு மனுஷன் ஞானம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு வச்சுங்களேன், சமநிலைக்கு வந்துடுறான். அவன்கிட்ட எந்த தவறான எண்ணமும் இருக்காது. அவனை நோக்கி தவறான அம்புகள் வீசப்பட்டாலும், துரோகங்கள் வீசப்பட்டாலும் அதை சமநிலையோடு எதிர்கொள்வான். இதுதான் ஞானமடைந்த மனிதனுக்கு உள்ள குணாதிசயங்கள் அப்படின்றது. இதெல்லாம் யாரும் அவனுக்கு சொல்லி கொடுத்தான்னா, சத்தியமாக யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. எனக்குள்ளேயே ஏற்பட்ட இந்த உணர்வுகள் இந்த உலகத்துக்கு, அதாவது நாம் வாழ்ந்த உலகம், வாழுகின்ற உலகம், வாழப்போகிற உலகம், இந்த உலகத்துக்கு இந்த ஜென்மாவில், இந்த ஜென்மத்தில், இந்த பிறவியில் நாம் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இனிமேலும் எத்தனை காலங்களுக்கு வாழப்போகிறோம் என்று நமக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, அது வேறு விஷயம். அதை அடுத்த சாப்டரில் பார்த்துக்குவோம். ஆனால் இனி வரக்கூடிய நமக்கு நேரம் கிடைக்கும்போது, இது மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக நேரம் கிடைக்கும்போது நம்ம இதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். இதிலேருந்து ஒரு சில பேர் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை தாண்டி அவர்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதே இந்த யூடியூப் சேனலின் நோக்கம். ரியல் கல்ச்சர் ஆஃப் லைஃப். இதை நீங்கள் கேளுங்க, நல்ல விஷயங்களை எடுத்துக்கங்க, பயன்படுத்தணுமா பயன்படுத்திக்கங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் சந்தித்த நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா திடீர்னு ஒரு பாட்டு பாடுறாரு, திடீர்னு சமையல் பண்ணுறாரு, திடீர்னு டான்ஸ் ஆடுறாரு, திடீர்னு அறிவுரை சொல்கிறாரு, திடீர்னு ஜாதகத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு நான் உணர்ந்த விஷயம் மாஸ்டர் ஆஃப் ஆல். அதாவது எல்லா விஷயத்தையும் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். என்னை படைத்த இறைவன் எனக்குள்ளே எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்கான். நான் தான் இதை பயன்படுத்திக்காமல் இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நிறைய நேரம் நினச்சிருக்கேன். ஸோ அதில் எதெல்லாம் பயன்படுத்தி நமக்கு தேவையான பொருள் ஈட்டுதல், நமக்கு தேவையான அப்பப்போ தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் செஞ்சுட்டேன். அது வேறு விஷயம். ஆனால் அதை நம்ம யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? குடும்பத்துக்கா? சொல்லலாம், தப்பு கிடையாது. பரம்பரையாக குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் சொந்தக்காரங்களுக்கா? தப்பு கிடையாது, சொல்லலாம். அவங்களுக்கும் சொல்லலாம், அவங்க எடுத்துக்கிட்டோம். இருந்தாலும் அதையும் தாண்டி நம்முடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள், நம்ம சுற்றி இருக்கவங்க, இந்த உலக மக்கள், அதாவது முதல் சுற்று, 2வது சுற்று அப்படின்னா, முதல் சுற்றுனா குடும்பம், 2வது சுற்றுனா உறவினர்கள், இப்படிலாம் தாண்டி உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை, விருப்பம் எனக்குள்ளே இருந்ததுனால இந்த பல விஷயங்கள் எனக்குள்ளே நடந்த நிகழ்வுகள், என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள்,
அனைத்தையும் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு நான் வெளிப்படுத்தப் போகிறேன், சொல்லப் போகிறேன், செய்து காட்டப் போகிறேன். எனக்குள்ள உள்ள திறமைகளை உங்களுக்கு எடுத்து கூறப் போகிறேன். என்ன திறமை பெருசா? இதை வச்சு நான் என்ன செய்கிறதுனாக்கா, உங்களுக்கு நல்லதா இருந்தால் எடுத்துக்கங்க கண்டிப்பா. இல்லை இது பிடிக்கல அப்படின்னாக்கா, ஒன்றும் தவறே கிடையாது. நீங்கள் பிடிக்கல இது பண்ண சொன்னால் யாரும் தப்பாக நினைக்க போறது. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இதில் கிடைச்சிது அப்படின்னா எடுத்து சந்தோஷமாக அதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.